வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பம், இந்த மாபெரும் நாளை தந்த நம் ஆண்டவராகிய தேவனுக்கும் எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் ஆட்சியும் செலுத்திவிட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் பல மாதங்களாக, பல ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து நாம் பேசி வருகிறோம். இந்த தொடர் போதனையின் சாராம்சம் என்னவென்றால், இது வெறும் போதனை மட்டுமல்ல. ஆங்கில பைபிள்ல வந்துட்டு ஹவு டு லிவ் த பைபிள் பிராக்டிக்கலி அப்படின்னா, ஆங்கிலத்துல சொல்றது தமிழ்ல மொழிபெயர்க்கணும்னா வேதத்தை எப்படி நாம் வாழ்ந்து காட்டுவது. வேதத்தை வாழ்ந்து காட்டினால்தான் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எட்ட முடியும். இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை அழுத்தம் திருத்தமாய் நாம் சொல்லித்தரும்படி தான் இந்த இடத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து காமித்திருக்கிறார். எப்படி என்ன காரியம்னு கேட்டா, சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே பலியாக அங்க அறைந்த ஒரு சூழ்நிலை, அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துமஸ் காலங்களில ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். ஈஸ்டர் காலங்களில ஆண்டவருடைய இறப்பையும் உயிர்த்தெழுதலையும் குறித்தும் ஏதோ பல பிரசங்கியார்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த 2 நாட்களை விட்டு மீதி இருக்கிற 363 நாட்களும் உங்களுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது? இந்த லென்த் காலங்களில பார்ப்பீர்களானால் நிறைய சகோதர சகோதரிமார்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை, தாடி வளர்த்துறது என்ன, இதுக்கு என்ன, திருச்சபையில போய் இப்போ கத்தோலிக்கர்களா இருந்தா தினமும் பூசிக்கு போயிடுவாங்க அந்த 40 நாள். கண்டிப்பா கத்தோலிக்கர்கள்கிட்ட பிடிச்சதே என்னன்னு கேட்டா, எவ்ரி 12 hours சர்வீஸ் நடக்கும். ஒவ்வொரு 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும் கோயில்ல. அருமையான ஒரு வழிபாடு. காலையில் 6 மணிக்கு மாஸ், ஈவினிங் 6 மணிக்கு மாஸ். எங்க போனீங்கன்னாலும் சரி உங்களால போகும். பெந்த் காசுக்காரங்க கிட்ட பிரச்சனை என்னன்னா, சண்டே நைட்டு ஷட்டர் மூணானுங்கன்னா அடுத்தது சண்டே காத்தால தான் திறப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனா நிறைய பெந்த் காஸ்ட்மார்கள் இன்னைக்கு இன்றைய காலங்களில் பைபிள் ஸ்டடீஸும் மற்ற பல காரியங்கள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்லதுதான். ஆனா ரெகுலர் பிராக்டிஸ் இருக்கணும். தினமும் ஒரு வர்ஷிப் சர்வீஸ் இருக்கணும். சரி, இது எதற்காக சொல்லி கொண்டு வரோம்னு கேட்டா, ஆண்டவரோட இருக்கக்கூடிய சம்பாஷணை, ஆண்டவரோட இருக்கக்கூடிய தொடர்பு பலப்படும். திருச்சபைக்கு யார் வந்தாலும் சரி வராட்டியும் சரி சர்வீஸ் நடக்கும். கூட்டம் வந்தாதான் சர்வீஸ் நடத்துவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா இன்னைக்கு எழுப்புதல் வராது. எந்த காலங்களிலும் இந்த சர்ச்சுக்கு போனா ஒரு சர்வீஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கணும். அந்த நிறைய பாஸ்டர்மார்கள்லாம் இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் பாஸ்டர்மார்கள்லாம் போட்டு நடத்துங்க, நல்லது. சரி, திருச்சபைக்கு போனால் மட்டும்தான் பரிசுத்தம் வருமா? கிடையவே கிடையாது. நானும் நீங்களும் தான் கிறிஸ்து வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் குடி தங்கியிருக்கிற தேவாலயம் என்று பைபிள் சொல்லுகிறது. அது நம் வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும், நம் நடத்தையில பிரதிபலிக்க வேண்டும், நம் வார்த்தைகள்ல பிரதிபலிக்க வேண்டும். உலகம் எங்களும் சுற்றி திரிகிற ஏதோ ஒளி விளக்காய் மாற வேண்டும், வெளிச்சமாய் மாற வேண்டும். இருளான சூழ்நிலைகள்ல நம்ம போனா வெளிச்சம் வரும். ஒரு வீட்டுல வந்து துக்ககரமான காரியங்கள் நடந்து விட்டன, ஆனா நீங்க போனீங்கன்னா அங்க ஒரு நம்பிக்கை பிறக்குது, அங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் பிறக்குது, அங்க பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி பிறக்குது. நீங்க செல்லுகிற இடத்துல எல்லாம் இப்படிதான் காரியங்கள் நடக்குதா என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். ஏனென்றால் உலகத்துல உலகமெங்கிலும் சென்று எனக்கு சீஷர்களா இருங்கன்னு சொன்னார் இயேசு கிறிஸ்து. சீஷர்கள் யாருனால தான் இருக்க முடியும்னா, இயேசுவை போல வாழ்ந்தவர்கள் தான் சீஷர்களா இருக்க முடியும். இயேசுவை போல அவர் எப்படி நடந்தாரு, என்ன ஸ்டைலா நடந்தாரா இல்ல வேகமா நடந்தாரா ஒன்னும் தெரியாது நமக்கு. அது நட கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஹிம். ஹவு டிட் ஹி வாக் ஆன் எர்த்னா, அவருடைய சுவாபம், அவருடைய தன்னை எப்படி அவர் வெளிப்படுத்தி காமித்தார்? அன்பின் மூலமாக, அற்புதங்கள் நிமித்தமாக, ஆறுதலின் செய்திகள், பிறர் குற்றங்களை மன்னிப்பது, வேதத்தை போதிப்பது, ஓமைகள் நிமித்தமாக போதித்து விளங்காதவர்களுக்கும் விளங்க செய்வது,
பெரிய பெரிய வேத பார்கர்கள்லாம் வந்து அவர்கிட்ட கிளாஸ் எடுத்துட்டு இது பண்ணிட்டு போனாங்க, கத்துக்கிட்டு போனாங்க. யோவான் 3வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் நிக்கதேமையோ நடுராத்திரியில வர்றார் பயந்துக்கிட்டு. ஏன்னா யாராவது பார்த்துட்டாங்கன்னா அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா இவர் வேலையே போயிடும். நடுராத்திரியில உட்காந்து என்னென்னமோ கேள்வி கேட்கிறாரு. நீ பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கும். அந்த மாதிரி பல வேத பார்கர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, பல ரபைமார்களுக்கெல்லாம் இவர் கிளாஸ் எடுத்தவர். இப்படிப்பட்ட வாழ்க்கை நீங்க வாழ்றீங்களா? அதுக்கு நீங்க போய் சர்ச்சில் பாஸ்டர் ஆனால்தான் இயேசுவை போல மாற முடியும்னு வந்து ஒண்ணுமே கிடையாது, விதிவிலக்கு கிடையாது. எப்படிதான் இருக்கு இயேசுவை நீங்க பிரதிபலிக்க முடியும்னு கேட்டா, உங்க சொற்கள், நடத்தை, தீர்மானங்கள், செல்லுகிற இடங்கள், சந்திக்கிற நபர்கள் மற்றும் எல்லா காரியங்களும் நல்லா செழித்தோங்கி இருக்கணும். பிறருக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் இருக்கணும். நான் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ப்ரீச்சர் கிடையாது. அதாவது செழிப்பு செழிப்பு செழிப்புன்னு. ஆனா செழிப்புக்கு எதிரியும் கிடையாது. செழிப்பு இல்லைன்னா நீங்க எப்படிங்க உலகத்துல வாழ முடியும்? உங்க குழந்தை ஃபீஸுக்கு எப்படி கட்டுவீங்க நீங்க? சரி, உங்களுக்கு தெரிஞ்ச சகோதரர் வராரு, அவர் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாது, பப்ளிக் எக்ஸாம் 10ஆம் கிளாஸ், ஒரு 5000 ரூபாய் இருந்தா கொடுங்க. சரி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நானே ஸ்கூலுக்கு வந்து கட்டுறதுனா கட்டுவேன், போய் கட்டுங்க. உங்ககிட்ட 5000 ரூபாய் இருக்கா? உதாரணத்துக்கு சொல்றேங்க. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்படலன்னா பிறர் எப்படிங்க ஆசீர்வதிக்க முடியும்? ஒரு குழந்தையோட படிப்பை காப்பாத்தின அந்த ஒரு பெருமை ஆண்டவருக்கு சேரும் இல்லையா? மகிமை ஆண்டவருக்கு. ஆனா உங்களை கொண்டு அதை செய்தார் இல்லையா? அதனால செழிப்புக்கு எதிராளி கிடையாது. ஆனால் ஆவிக்குரிய செழிப்பை குறித்தும் நாம் சற்று யோசித்து ஆராய்ந்து அந்த காரியங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஆவிக்குரிய செழிப்பு என்றால் ஆவின் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? 9 விதமான நவரசம் அடைந்த ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, பொறுமை, நீடிய பொறுமை, சாந்தம், அமைதி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமைதியை விட சமாதானம், பீஸ், விசுவாசம், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 21 23 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானாலும் உங்களுக்கு தெரியும். சோ இந்த காரியங்களை தான் நாங்க கற்று தந்துட்டு வரோம். இந்த மாதிரி நீங்க நடக்கல, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிறப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடைமுறைக்கு வரவில்லை என்றால் உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, நரகம்தான். அப்ப இன்னைக்கு பைபிள்ல இருக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு என்னென்னத்தையோ செஞ்சுட்டு வராங்க உலகத்துல இருக்கிறவங்க. ரிச்சுவலிஸ்டிக் பிராக்டிசஸ், மூட நம்பிக்கைகள் என்று சொல்லலாம், இல்லைன்னா பாரம்பரிய ரீதியான நடவடிக்கைகள். பாத்தீங்கன்னா நம்ம செயின்ட் அகஸ்டின் ஒருத்தர் இருக்கிறார், அருமையான ஒரு தேவ மனிதன். அவர் அம்பாலே எய்து கொல்லப்பட்டார். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவர் எதற்காக தன்னுடைய உயிரை விட்டார், எதற்காக அம்பால இது பண்ணப்பட்டார்னா எய்து கொண்டாங்கன்னா, இயேசுவை மறுதலின்னு சொன்னாங்க. முடியவே முடியாது, கொன்றது கொண்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச காமிச்சு மாறிலேயே எல்லா அம்பையும் வாங்கி அவர் மரித்து போன ஒரு அருமையான ஒரு தேவதாசன் அவர். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அம்பை தூக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவருக்கு நீங்க அகஸ்தினோட சீடர் கிடையாது, நீங்க இயேசுவோட சீடராய் மாறணும். ஏன்னா அகஸ்தினே பாத்தீங்கன்னா இயேசுவோட சீடர் தான். இந்த மாதிரிதான் பைபிள் இல்லாத காரியத்தெல்லாம் தேர் சுற்று பிரகாரம், அப்புறம் நான் மரியாதைன்னு சொன்னா உடனே எல்லாம் கோச்சுக்குவீங்க. அதனால நான் அதை பத்தியே பேசல, விடுங்க. எங்கெங்கயோ என்னென்னமோ கோயிலை கட்டி வச்சுட்டு என்னென்னமோ காரியங்களை பண்றீங்க. இதெல்லாம் வந்து வேதத்தில் இல்லாதது. செத்தவங்களுக்காக ஜெபிப்பது. ஒரு கத்தோலிக்க பாதிரியார் வந்து ஒரு வேத வசனம் மறந்து போயிட்டேன், என்ன வேத வசனம், பவுல் வந்து செத்தவருக்கா ஜெபித்தார். நாங்க எந்த ஆதாரமும் கிடையாது, செத்தவருக்கா ஜெபித்தார். அங்க ஒருத்தர் உயிரோடு இருக்கிறார். பவுல் என்ன முட்டாளா? 14 நிருபங்கள் எழுதின ஒரு பவுல் வந்து அப்படி ஜெபிப்பாரா? கேட்கறவங்களுக்கு அறிவு இருக்கணும்ல. சொல்றவன் என்னத்தையோ சொல்லிட்டு போறான். பவுல் அப்புறம் முட்டாள்னு நீங்க சொல்றதுக்கு பொருளாகாதா? இயேசு கிறிஸ்து சொன்ன போதனை, மரித்தவர்களை அடக்கம் பண்ணட்டும்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான தொண்டன், சீடன் இவர் ஒருவர் தான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டார். அங்க போய் புண்ணியர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு திருப்பியும் பூமிக்கு திரும்பினார். இயேசு கிறிஸ்து கூட இந்த தருணம் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சீடன் இயேசு கிறிஸ்து சொல்லாததை போதித்திருப்பாரா? இதுல கமெண்ட் வேற. எனிவே, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நீங்க ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கர்த்தருடைய குணாதிசயம், கர்த்தருடைய சுவாபம் உங்களில் கண்டிப்பாக வெளிப்படவில்லை. இன்னொன்று, உங்களுடைய இலக்கு எதுவாய் மாறிவிடுகிறது? பரலோகத்திலிருந்து நரகமாய் மாறிவிடுகிறது.
ஏன்னா வேதத்தின் அடிப்படையில் தான் நானும் நீங்களும் நியாய தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதை விட தெளிவா வேதம் எப்படி சொல்லும்? இதுல இருக்கிற நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் எழுதிய கையில கொடுத்துட்டாங்க. தள்ளப்பட்ட ஆகமங்கள், ஆமா, முதல்ல இன்க்ளூட் பண்ண ஆகமங்களை வந்து, அதாவது இருக்கிறதுலயே நீங்க முதல்ல பண்ணிட்டீங்க. தள்ளப்பட்ட ஆகமங்களுக்கு போயாச்சு. நம்ம ஆளுங்களுக்கு அப்படிதான். இப்போ ஒரு சின்ன பையனை ஒரு அறைக்குள்ள பூட்டி, தம்பி ராஜா இந்த பர்றா இத்தனை பொம்மைங்க இருக்கு, எல்லாத்தையும் விளையாடு, ஆனா அந்த சிவப்பு பொம்மை மட்டும் தொடாத அப்படின்னு சொல்லி பாருங்க. கதவு பூட்டி நீங்க வெளியில போனா முதல்ல இடத்தான் பண்ணுவான். அவன் சிவப்பு பொம்மை தான் போய் தொடுவான். இந்த மாதிரி சின்ன புள்ளத்தனமா தான் இருக்குது இன்னைக்கு தேவனுடைய திருச்சபைகள், ஆண்டவருடைய திருச்சபைகள். அவர் ரத்தத்தினால கட்டப்பட்ட இந்த திருச்சபைகள் எல்லாம் சின்ன புள்ளத்தனமா தான் இருக்கு. தேவையில்லாத காரியங்களை தான் நோக்கிட்டு இருக்கு. எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ தள்ளப்பட்ட ஆகமத்துலதான் போய் அங்க தோபித்தையும் ஜூடித்தையும் படிப்பாராம இவர். ஏன் அதெல்லாம் பண்றீங்க? இருக்கிற வேதாகமத்தை எல்லாம் அப்படியே படிச்சு கிழிச்சாச்சு எல்லாத்தையும். இங்க இது 66 புத்தகத்தை படிக்கிறதுக்கே எனக்கு 25 வருஷமா படிச்சுட்டு இருக்கிறேங்க நானு. உக்காந்து எத்தனை நூத்துக்கணக்கான தடவை படிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியாது. இப்ப கூட எனக்கு ஒரு ஃபீலிங் 5% தான் புரிஞ்சிருக்கு எனக்கு. இன்னும் 10 நீண்ட ஆயில கொடுங்க நான் கேட்கறதுக்கு காரணமே, சரியா அதை வாசிச்சு சரியா அதன்படி வாழ்ந்துட்டு போயிடணும். இல்ல நான் நரகத்துக்கு போயிருவேன். உங்களுக்கு எல்லாம் போதிக்கிறது ஒரு பக்கம். அப்ப எனக்கே வந்து அந்த போதனை பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லி நான் அதை ஆராய்ந்து பார்த்து நான் முதல்ல என்னை திருத்தி கொள்ளணும். அதைத்தான் பவுல அப்போஸ்தலர் சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் போதிச்சுட்டு கடைசியில நான் சரியா ஓடலன்னா எனக்கு அவ்வளவுதான், நான் ஜீவகிரீடத்தை இழந்தும் போவேனே அப்படின்னாரு. பாத்தீங்களா என்ன எங்க இருக்கிறோம் நம்ம? சீரியஸா வேதத்தை வாசிக்கிறவனுக்கே வந்து there is only a slim chance that he will get into heaven. அவனுக்கு கூட உத்தரவாதம் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல 2 விஷயத்துல தவறி போனா கூட அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இடுக்கமான பாதை, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய பாதை. ஒன்னா அதாவது மகா உபத்திர நாட்கள் வரலாம், இல்ல உங்க மரணம் வரலாம். மகா உபத்திர நாட்களுக்கு பின்புதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் சொல்லி நாங்க ஆங்கிலத்துல தெளிவாக மத்தேயு 24:15 31 வரைக்கும் ஏற்கனவே நாங்க சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க திருப்பி இல்ல இயேசு கிறிஸ்து வருகை தான் ஃபர்ஸ்ட் வரும், மகா உபத்திரவம் காலம் அதுக்கப்புறம் தான் வரும்னா சரி, வந்துட்டு போகுது. அப்ப இயேசு கிறிஸ்து முன்ன வந்தா நீங்க உடனே போயிருவீங்களா? அதுக்கு தகுதி உடைய பாத்திரர்களா நீங்க? இது ரெண்டையும் முந்திக்கிட்டு மரணம் வந்துருச்சுன்னா அப்ப எங்க போவோம் உங்க ஆத்மா? சரி, அதனாலதான் நாங்க விதண்டாவாதம் வாக்குவாதம் ரெண்டும் பண்றது இல்ல. உங்களுக்கு எந்த சீக்வன்ஸா மாத்தி போட்டுக்கோங்க. பட் மரணம்னு ஒண்ணு வந்து வரும் இல்லைங்களா? இந்த பூமிக்கு மறுத்து நாம் மறுமையில எழுந்து நிற்போம். அப்ப நீங்க எங்க இருப்பீங்க? மறுமையில எட்டர்னல் லைஃப்ல எங்க இருப்பீங்க? அதையெல்லாம் சொல்லி தரதுக்கு தான் இந்த அத்தியாயங்கள், இதோடைய அவசியம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஆதியாகமத்துல இருந்து ஏன் ஆரம்பிச்சிருக்கோம்னு கேட்டா, முதல்ல பேசிக்ல வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கப்புறம் தான் பேசிக்ல இருந்து நீங்க அட்வான்ஸ்டுக்கு போக முடியும். சாரி, ஒவ்வொரு டைமும் எனக்கு 10-13 நிமிஷம் இதுலயே போயிருதுங்க. எனக்கு மனசு வந்து ஆண்டவர் வந்து விடவே மாட்டேங்கிறாரு. எடுத்ததுமே நான் உள்ள செஷனுக்கு போயிடலாம், எனக்கு அது ஈஸி. ஆனா எதனால போக முடியலன்னு கேட்டா, ஆவில நான் உணர்றேன் நிறைய பேருக்கு இன்னும் அந்த சீரியஸ்னஸ் என்கிற காரியம் இன்னும் வரவே இல்லை. எவ்வளவு சீரியஸா நீங்க இருக்கீங்க உங்க ஆத்மாவை குறித்து என்னால உணர முடியுது. ஏன்னா நான் அப்படிதான் இருந்து வந்தவன். வாருங்கள் கடந்து செல்வோம் ஆதியாகமத்தின் ரகசியங்கள். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 16வது வசனத்துக்குள் நாம் கடந்து சென்று 24வது வசனம் வரைக்கும் ஒரே நூல் போத்த மாதிரி போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பட் ஆனா அது முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ 4வது அதிகாரத்தோட சாராம்சம் என்னவென்றால், பிசாசின் வஞ்சனை நிமித்தமாக மனிதன் விழுந்து போனான், மனுஷியம்தான். அதன் நிமித்தமாக பாவம் நுழைந்தது, பூமியானது சபிக்கப்பட்டது, மனிதன் விரட்டப்பட்டான், தேவனுடைய பிரசன்னத்தையும் அவருடைய சந்நிதியும் இழந்து போனான். அங்கே இருளான வாழ்க்கை தொடங்கினது. ஆனாலும் தேவன் தன்னுடைய கிருபை நிமித்தமாக, நீ கைட்டு செய்த காரியத்தை செய்வதனால் அதை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆனா நீ உழைச்சுதான் சம்பாதிக்கணும், இப்படி நோகாம நீ உக்காந்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா பாவம் நுழைஞ்சிருச்சு அப்படின்னு ஆண்டவர் மனிதனை சபிக்கல. ஆனால் என்றைக்கு காயின் வந்து கொலைபாதகனாக மாறினானோ, தன்னுடைய சகோதரனையே கொன்று அங்க ரத்தத்தை சிந்தினான், அந்த ரத்தமானது கூக்குரல் இட்டது ஆண்டவருடைய சன்னிதானத்தை நோக்கி. ஆண்டவராகிய தேவன் அந்த கூக்குரலை கேட்டு, அந்த சத்தத்தை கேட்டு இறங்கி வருகிறார். காயின் என்னத்தை செய்தார் என்று சொல்லி கேட்கிறப்போ, நான் என்ன செய்தேன்னு கேட்டா என்ன அர்த்தம் அப்படிங்கிறான். சகோதரன் எங்க, நான் அவன் என்ன பாத்துக்கிறதுக்கு அவன் என்ன வேலைக்காரனா அப்படி இப்படின்னு பேசிட்டு,
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் ரத்தம் என்னடா கூப்பிட்டு கேட்டுச்சு, இப்ப நீ இந்த பூமியில சபிக்கப்பட்டவனாய் மாறிவிட்டாய் என்று சொல்லி சாபம் அவனுக்குள் நுழைந்ததை குறித்து ஆண்டவர் அங்கே பிரதி உத்தரமாக சொல்லுவதை கேட்டு காயினானவன் தன்னுடைய இருதயத்திலிருந்து குமுறி குமுறி அழுகிறான். என்னன்னு கேட்டா, எனக்கு கிடைத்த தண்டனை மிக மிக பெரிய கொடிய தண்டனை, என்னால் இதை தாங்கவே முடியாது, நான் இவ்வளவு பெரிய பின்விளை வரும்னு நினைக்கவே இல்லை, நான் கொலை செஞ்சுட்டேன், நீங்க சொன்னது சத்தத்தை அந்த அந்த எச்சரிப்பின் குரலுக்கு நான் செவி சாய்த்திருக்கலாம், ஆனா சாய்க்காம போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கூட அவன் கேட்கல. மன்னிச்சிருங்கன்னு கூட கேட்கல. நீங்க ஆண்டவரிடம் திருப்பி தர்க்கம் தான் பண்றான். அவன் மன்னிச்சிருங்கன்னு கேட்கலங்க, ஆண்டவரோட தர்க்கம் தான் நடக்குதாங்க. ஆனா அந்த தர்க்கத்திலும் ஆண்டவர் ஒரு கிருபை காட்டுகிறார். ஏன்னு கேட்டா, இன்னி பார்ப்பீர்களா, பயமும் திகிலும் உன்னை துரத்திட்டு வரும், நீ ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கவே முடியாது, நீ அலைந்து திரிவாய், எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை வாழ விடமாட்டானுங்க, அட்டி தட்டி தான், கொள்ளை பட்டினி கொலைதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவும் வேர்த்து விறுவிறுத்து போய் அவன் இந்த மாதிரி, ஆண்டவரே இது எனக்கு கொடுத்த தண்டனை மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு ஆண்டவரோட அங்க வாக்குவாதம் தான் பண்ணுகிறானே தவிர அவன் அடிபணிவெல்லாம் இல்லை. நான் செய்தது பாவம் தான் அப்படின்னு தாவீதுக்காரனை போல அடிபணியல. நீர் நியாயஸ்தர், நீர் நீதிமான், நீர் செய்வதில் ஒரு அநீதியும் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, நீர் கொடுத்த தண்டனை சரிதான் என்று சொல்லி தாவீதுக்காரன் எப்படி மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டாரோ அந்த மாதிரி காயின் ஏற்றுக்கொண்டதாக இங்க வேதம் சொல்லல. ஆனாலும் ஆண்டவர் கிருபை காட்டுகிறார். The Lord said to him, therefore, whoever kills Cain, vengeance will be taken on him sevenfold, and the Lord set a mark on Cain, lest anyone finding him should kill him. ஆண்டவராகிய தேவன் ஒரு முத்திரையை அங்க தரிக்க பண்ணுகிறார். அந்த முத்திரை என்னவா இருக்கும்னா, நெத்தியில சிலுவின் வடிவேல சிலுவை போட்டிருப்பாரா, இல்ல ஒரு அக்னி வளையத்தை வச்சிருப்பாரா, இல்ல தூதருக்கு பாடி கார்டா கொடுத்திருப்பாரா, இப்படி எல்லாம் நம்ம ஆராய்ந்து பாரு. ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அவரை சுத்தி இருந்ததா, தொட்டவன்லாம் அப்படியே எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு செத்து போயிடுவானுங்க. அப்படியெல்லாம் நிறைய பேர் யூகம் செய்து இப்படியாக வேத பார்கர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பல காரியங்களே சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதோட உள் அர்த்தம் என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் என்ன முத்திரை அங்க போட்டாருன்னு கேட்டா, அங்க ஒரு பொறுமையின் முத்திரை. ஏன்னா அவன்கிட்ட ஒரு மனம் திரும்புதலை பாக்குறாரு. அவன் அறிக்கை செய்யாவிட்டாலும் அவன் பயத்து நிமித்தமாக தன்னுடைய மனம் திரும்புதலை கர்த்தர் அங்கீகாரம் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. அது என்ன வடிவில் இருந்திருக்கும்னு இதுவரைக்கும் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா சில பேர் சொன்னக்கூடிய காரியம், அந்த கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு மனமாறுதல் அடைந்ததுனால அவனுடைய சுவாபம் மாறி போயிட்டு, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இப்ப இருக்கிறான் பாத்தீங்களா காயின்னு, தேவனுடைய பிரசன்னத்துல இல்லை இத்தனை நாள். தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் இல்லாததுனால் அவன் தேவனுடைய காரியங்களையும் தேவனுக்கு உகந்த காரியத்தையும் அவன் யோசிக்கவே இல்லை. அதனால் அவன் கொலைபாதகனாக மாறிவிட்டான். இப்ப தேவன் கடந்து வருகிறார், இறங்கி அங்க விசாரிக்கிறார். அப்படின்னா காயின் தெரிஞ்சோ தெரியாமலோ தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைந்து விட்டான். பிரசன்னத்துக்குள் நுழைந்த மாத்திரத்திலே அவனுக்கு ஒரு மனம் திரும்புதல், ஒரு மனம் மாறுதல், அவன் சுவாபத்துல ஒரு சேஞ்ச். அப்ப ஆண்டவர் அங்க கருணை காட்டி இறங்கி அவர் சொல்லுகிறார், யாராவது இவனை தொட்டிங்க தொலைச்சு போடுவேன்னு சொல்றாரு ஆண்டவர். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு முத்திரையை கொடுக்குறாரு. முத்திரை என்ன வடிவா இருந்துட்டு போதுங்க, ஆரோன் கையில இருந்த ஒரு கோல் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஒரு முத்திரை. அந்த முத்திரை இருக்கிற வரைக்கும் இது கர்த்தர் கொடுத்த முத்திரை, எவனாவது என்கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான், ஆண்டவர் தான் உனக்கு எதிரியா வருவார்னு அவன் நினைச்சிருக்கலாம். சோ அதை பத்தி ஆண்டவர் வேதத்தை இங்க சொல்லலை. ஏன்னா அதையும் ஒரு ஐடியலா மாத்திருவாங்க, அதையும் ஒரு சுரூபமா மாத்திருவாங்க. அதனால அந்த பத்தி சொல்லல வேதம். ஆனா இது அந்த முத்திரை குறித்து பார்க்கிறப்போ ஆவிக்குரிய ஒரு சம்பவம் தான் ஆவிக்குரிய சுவாபம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு கேட்டா, காயின் பல மாதிரி முன்ன மாதிரி இல்ல. ஏன்னா தேவனுடைய பிரசனத்துக்குள்ள அவன் இருந்ததுனால அவனுடைய சுவாபம் மாறிட்டு, அதை பாக்குறவங்க அவனை அடிச்சு கொல்லணும்னு நினைப்பாங்க. சே பாவம், நல்லா வாழ்ந்த குடும்பம், நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறான் மனுஷன் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. இவரும் விதண்டாவாதம் பண்ணி எடை வாங்கட ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படின்னு ஆபேல கொண்ட மாதிரி இவரும் போக மாட்டார். என்ன சுவாபம் மாறிட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தப்போ அவர் வெளிரகமான காரியத்தை குறித்து அவர் பேசவே கிடையாது. God doesn't look at external appearance, but he looks at the inward appearance, the inward character. அதை குறித்து தான் இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசினது நம்ம புதிய ஏற்பாடிலே பார்க்கலாம். ஏறத்தாழ காயின் புதிய ஏற்பாடுக்கு ஒரு நல்ல உதாரணமாக மாறிவிட்டார். அவருக்குள்ள ஒரு மாறுதல். ஆனா இந்த மாறுதல் நிரந்தரமா? இந்த மாறுதல் எப்பொழுதும் இருந்ததா? பாருங்கள், கண்டுபிடிப்போம். இந்த கேள்விக்கான விடையை 16வது வசனத்துக்குள் கடந்து செல்வோம். 16லிருந்து 24 வரைக்கும் பார்ப்பில்லானால் ஃபேமிலி ஆஃப் காயின்,
காயின் குடும்பஸ்தனாய் மாறுகிறான். குடும்பஸ்தனாய் எப்படிதான் மாறி இருக்க முடியும்? Then Cain went out from the presence of the Lord and dwelt in the land of Nod on the east of Eden. So இதை குறித்து நம்ம சற்று தியானிப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி காயினுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. காயின் குடும்பம் இருக்குன்னா தன்னுடைய தாயான ஏவாளிடம் இருந்து பிறந்த குழந்தை இல்ல. காயினுக்கும் ஏவாளுக்கும் உடல் உறவு ஏற்பட்டு அவங்க கிட்ட இருந்து தான் இது வந்துச்சு, குழந்தையெல்லாம் வந்துச்சுன்னு நிறைய பேர் இன்னைக்கு வந்து நிறைய கதை சொல்றாங்க. ஆண்டவர் அந்த அளவுக்கு கீழ்த்தனமான காரியத்தை அனுமதிக்க மாட்டார். மோசே கிளாஸ், மோசையிடம் இருந்து நியாயப்பிரமாணம் வரதுனால யார் வேணா யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம். நியாயப்பிரமாணத்தின்படி பார்ப்பீர்களானால் அது தவறு. நியாயப்பிரமாணம் இல்லாத பட்சத்தில் பார்க்கிறப்போ அது சரிதான். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, கொரிந்து சபையில இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஒரு மகனும் தாயும் உடலுறவு வைத்ததை அவர்கள் பார்த்து கண்டுகொள்ளாதபடி சரி அப்படின்னு பழைய ஏற்பாடு பிரகாரமே அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது பழைய ஏற்பாடுல கூட நாட் அலவுட். பழைய ஏற்பாடுல கூட இது வந்து அனுமதி கிடையாது. அப்படி அல்ல, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கிற குழந்தைகள்ல ஒரு பிள்ளைய வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பல குழந்தைகள் இருந்தது. அதற்கு பின்பு ஃபேமிலி ஆஃப் ஆடம்னு சொல்லி 5வது அதிகாரத்தில் நம்ம அதை படிக்கிறப்போ நம்ம வாசிக்கலாம். ஆஃப்டர் திஸ் இமேஜ்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஏகப்பட்ட காரியங்கள். அதனால அதுல இருக்கிற ஒரு பெண் பிள்ளை அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். சரி, இப்ப என்னாச்சு? 16வது வசனத்துக்குள்ள நம்ம போலாம். ஃபேமிலி ஆஃப் காயினை பத்தி எல்லாம் அவர் யாரும் கல்யாணம் பண்ணா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். Then Cain went out from the presence of the Lord. இன்றைக்கு அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்க்கவே வேண்டும். காயின் ஆனவன் தேவனுடைய பிரசன்னத்திலே இருந்து கடந்து போனான். இதற்கு அர்த்தம் என்ன? இங்க முக்கியமான பதம் என்னவென்றால், கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு அவன் வெளியே செல்லுகிறான். மறுபடியும் அதை நீங்க ஒரு மைய பொருளாக நீங்க மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னத்துல இருக்கிறப்போ செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வருகிறப்போ செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒருவன் குடிதங்கி இருக்கிறானான்னு பார்க்க வேண்டிய பகுத்தறிவுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிம்சோன் ஒரு நல்ல உதாரணம். பார்ப்பீர்களானால் தேவனுடைய பிரசன்னம் அவன் மேல் கடந்து வருகிறப்போ, ஏன்னா பழைய ஏற்பாடு மனிதன் சிம்சோன், தேவனுடைய வாசஸ்தலமாக அவனுடைய உடல் உன்ன மாறவில்லை. ஏன்னா இயேசு பிறக்கவில்லை. இயேசு பிறந்த பின்பு மறிக்கவில்லை. மறித்த பின்பு உயிர்த்தெழவில்லை. உயிர்த்தெழுந்த பின்பே மேலே எடுக்கப்படவில்லை. மேலே எடுக்கப்பட்ட பின்பே தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம் யாவருடைய உடல்களும் இப்படியாக மாறுகிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் சித்திர வடிவில் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஏன்னு கேட்டா புதிய ஏற்பாடுக்குள்ள நம்ம நுழைந்து விட்ட கிறிஸ்துவர்களா இருக்கிறோம். புதிய ஏற்பாடுடைய நுழைவாயே இன்னும் உருவாகல. அதனால அவன் பழைய ஏற்பாடிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கிறான். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் மேலே வந்தார். The Holy Spirit came over them. Holy Spiritன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா Spirit of God. அப்படி என்றால் தேவ ஆவியானவர் இல்ல, இன்னும் ஒரு பர்சனா மாறல. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்த பின்புதான் அவருக்கு அந்த வடிவு கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ஆவி, தேவனாகிய கர்த்தர் அனுப்பக்கூடிய ஒரு ஆவி, வல்லமையின் ஆவி என்று சொல்லலாம். நிறைய பாடல்கள்லாம் பாடுவீங்க. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால், என்னுள் இல்லை, என் மேல வந்துவிட்ட காரணத்தினால் அல்ல, என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிடுவேன். ரொம்ப அர்த்தத்தோடு எழுதப்பட்ட ஒரு அருமையான பாடல். யார் எழுதுனான்னு தெரியல, பட் அர்த்தத்தோடு எழுதியிருக்காங்க. ஆனா அதே பழைய ஏற்பாடு ஜனங்க அதை பாடுகிறப்போ எப்படிதான் பாடுவாங்க? வல்லமையின் ஆவியானவர் என் மேலே வந்துவிட்ட காரணத்தினால், மேலே, உள்ள இல்லை. அதனால்தான் பார்ப்பீர்களானால் இங்க மேலேயும் உள்ளேயும் இருக்கக்கூடிய முதல்ல அந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கினதனால் அவனுக்கு வல்லமை பிறந்தது. வல்லமை பிறந்த மாத்திரத்துல என்னெல்லாம் பண்றான்னா, ஐயோ அவன் சேட்டை இவ்வளவுதான் இல்ல. பிலிஸ்தியர்கள் கண்ணுல விரல விட்டு ஆட்டின ஒரே மனிதன் யார் தான் கேட்டா சிம்சோன் தான். எல்லாரும் தாவீதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுன்னு. கோலியாத்தை வீழ்த்தினது மட்டும் இல்ல, பிலிஸ்தியர்களை ஒரு வழி ஆக்காம விடல தாவீது ராஜா. அதை விட அதிகமான ரெக்கார்டு யார் தான் வச்சிருக்கிறான்னு கேட்டா சவுல்.
ஏன்னா முதலாவது எதிரி நம்பர் ஒன். நிறைய எதிரிகள் வந்து இஸ்ரவேலுக்கு இருந்தாங்க. அமலேக்கியர் இருந்தாங்க, கானானியர்கள் இருந்தானுங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா எபூசியர் இருந்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தானுங்க. சமாரியர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. ஆனா இவர்கள் எல்லாத்தையும் காட்டி ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா அதுல யார் தான் டாப்ல இருப்பா? பிலிஸ்தியர்கள் தான். பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் இன்ன வரைக்கும் அட்டி தட்டி. பாலஸ்டைன் போய் என்ன பண்றான்னா, பக்கத்தில் இருக்கிற லெபனான் இவனுங்களெல்லாம் கூட்டு சேர்த்திட்டு காசா, காசா வாயின்னு சொல்லுவாங்க, வேலி ஆஃப் காசா, அதிலெல்லாம் காசா ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க, அதிலெல்லாம் சேர்த்து கொண்டு அரேபியா ஜனங்களையும் இது ஏற்றுக்கிட்டு ஈரான் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த இஸ்ரேலை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருப்பான் இன்ன வரைக்கும். பாருங்க, அதுதான் சரித்திரம் நூல், இன்ற வரைக்கும் அது அப்படிதான் இருக்கிறது. இப்போ இது எதற்காக சொன்னேன்னா, அங்க இஸ்ரவேலுக்கு முதலாவது எதிரி பிலிஸ்தீன். இந்த பிலிஸ்தியர்களை ஒரு வழி ஆக்காம விடமாட்டேன்னு சொல்லிட்டு தாவீதுக்காரன் அங்க இறங்கி அவனுங்க அந்த கோலியாத்தோட சண்டை போடுகிறார். அதை விட காட்டி அதிகமான ரெக்கார்டு யார் வச்சிருக்கிறான்னு கேட்டா சிம்சோன். சிம்சோன் வந்து தனியாக அதை பண்ணவில்லை. சரித்திர நிபுணர்கள், சரித்திர ஆராய்ச்சியாளர்கள், வேத பாரகர்கள்லாம் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்து சிம்சோன் வந்து பெரிய இந்த ஆங்கில திரைப்படங்கள் எல்லாம் காட்டுவதை போல பெரிய மசில் மேன் கிடையாது. 7 அடி உயரம், இப்படி ஜெயிண்ட் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமான மனுஷன். எவ்வளோ உயரம் இருந்திருப்பாருன்னா, நிறைய பேர் வந்து வேற விதமான வேறுபாடுகளோட அந்த கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தர் சொல்றாரு வெறும் 4.5 அடி தான் குள்ள மனிதன், வெறும் 5 அடி தான். இல்லைன்னா ஒருத்தன் வந்து ஒரு 5.5 அடிக்குள்ள 6 அடி கூட இல்லை, ரொம்ப ரொம்ப சாதாரணமான மனுஷன். அதனாலதான் பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்க, இவன் எப்படா நம்ம கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான் அப்படின்னு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். அதுல சரித்திரம் என்னத்தை ஒன்னு சொல்லலாம். ஆனா சரித்திரத்தையும் நம்ம வாசிப்பது முக்கியம். ஏன்னு கேட்டா பைபிள்ல எல்லாத்தையுமே அவங்க கேப்சர் பண்ணல. நிறைய காரியங்களை வந்து நம்ம வெளியில இருந்து கத்துக்கணும். ரெஃபரன்ஸ் புத்தகங்கள், சரித்திர நூட்கள், கூகுளையும் கூட நீங்க ரெஃபர் பண்ணலாம். பைபிள் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய பைபிள் லைப்ரரிஸ்ல போய் நீங்க ரெஃபர் பண்ணலாம். இங்க எங்க பெங்களூர்ல வந்து யூடிசின்னு ஒன்று இருக்கு. யூடிசியில பாத்தீங்கன்னா ஒரு அருமையான லைப்ரரி செட்டப் இருக்கு. எல்லாரும் நுழைஞ்சிட முடியாது. நாங்கள் அங்கே ஒரு தடவை யூடிசியில் வந்து கொஞ்சம் லாட்ஜிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் நிமித்தமாக நாங்கள் அங்கே போய் தங்கியிருந்தோம். அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைப்ரரிக்கு பெர்மிஷன் கிடைச்சிது. அங்கே போனால் எவ்வளோ பழமை வாய்ந்த புத்தகங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்கன்னா அருமையாக நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ வேதத்தில் வந்து எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியல. அதனாலதான் வேதத்திலே சில ரெஃபரன்ஸ் புக்குகள் தந்திருப்பாங்க. இஸ் இட் நாட் ரிட்டன் இன் த புக் ஆஃப் கிரானிக்கல்ஸ், இஸ் இட் நாட் ரிட்டன் இன் த புக் ஆஃப் ஜஷேர், யாஷேர் புத்தகம், இதெல்லாம் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த புத்தகம் இஸ் இட் நாட் ரிட்டன் த புக் ஆஃப் சாலமோன், இஸ் இட் நாட் ரிட்டன் த புக் ஆஃப் டேவிட், புக் ஆஃப் நோவா, புக் ஆஃப் ஏனோக், இப்படியெல்லாம் புத்தகங்கள் இருக்கு. ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. நான் அதுல சிலதெல்லாம் புக் ஆஃப் தாமஸ் இருக்கு. ஆனா புக் ஆஃப் தாமஸ் இங்க வரல, வேதாகமத்துல வரல. ஆனா புக் ஆஃப் தாமஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுல படிச்சா சிலதெல்லாம் என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் அதெல்லாம் ஃபுல்லா தள்ளிட்டாங்க. புக் ஆஃப் தாமஸ் இங்க கொடுக்கல. புக் ஆஃப் ஏனோக்கு நீங்க படிச்சீங்கன்னா கூட ஏனோக்கு எழுதின ஒரு புத்தகம், அது நம்பவே முடியாது, எவ்வளோ பெரிய இது. அதுல வேதத்துல எவன் ஒருத்தன் வந்து நல்லா படித்து நல்ல திறன் கொண்டு அந்த காரியங்கள் எல்லாம் நுணுக்கமாய் அறிந்தவன் மட்டுமே அந்த ரெஃபரன்ஸ் புக்கை படிக்கணும்னு தான் அங்க ரபைமார்களும் சரி, எல்லா விதமான வேத பாரகரும் சரி போடக்கூடிய ஒரு பெரிய சட்டமா இருக்கிறது. அந்த சட்டத்தை நம்ம வந்து கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். ஏன்னு கேட்டா வேதத்துல வந்து ஸ்ட்ராங்கா இல்லாதவன், நல்ல வல்லமையா இல்லாதவன் வந்து போய் அதை படிச்சான்னா இதையும் விட்டு அதையும் விட்டு குழம்பி போய் நடுவுல நிற்பான், கடைசியில எல்லாத்தையும் விட்டுருவான். அதனால நான் வந்து இந்த ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் எடுத்துக்கிட்டேன். 15 வருஷம் நல்ல வேதத்தை வாசித்த பிறகுதான் சில ரெஃபரன்ஸ் புத்தகங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து தான் நிறைய காரியங்கள் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன் பேரலா. எனக்கு எது கன்வின்சிங்கோ வேதத்தின் படியில நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன், ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். வேதத்தை வந்து வலது பக்கமாகவும் இதை இடது பக்கமாகவும் வைத்துக்கொண்டு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும், மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதுல எதெல்லாம் கன்வின்சிங்கா இருக்கோ அதை ஏத்துக்கோங்க. கன்வின்சிங் ஆகாததை வந்து பொய் அப்படின்னு தூஷணை பண்ணாதீங்க, விட்டு நேர வேதத்துக்குள்ள வந்துருங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ அதுல எழுதக்கூடிய சில காரியங்கள் தான் பார்ப்பீர்களானால், இங்க சிம்சோனை குறித்த ஒரு சரித்திர நூல் என்ன சொல்லுதுன்னு, ஆனா யாரெல்லாம் இஸ்ரவேல்ல பிறந்தார்களோ அவர்களோட ஜீனியாலஜி சரித்திர நூல் வந்து இன்னும் இருக்கு, இஸ்ரவேல் மண்ணுல இருக்கு, இஸ்ரவேல்ல இருக்கு. அதனால இது சும்மா வந்து வெளியில வர காரியம் இல்ல, இருக்கு உண்மையாலுமே. அவன் தோற்றத்தை வைத்து எல்லாருமே வந்து எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு சாதாரண மனிதனா தான் பார்த்தாங்க அவனை.
ஆனா எப்போ வந்து ஆவியானவர் ஆவி தேவனுடைய ஆவி அவன் மேல இறங்கினதோ அவன் வேற ஆளா மாறிட்டான். என்னென்னலாம் சேட்டை பண்ணிருக்கிறான். ஒரு ஒரு கால் இப்படியே சுத்தி புத்தி பார்த்துருக்கிறான். அவன் கையில கிடைச்சது வந்து ஒரு மரக்கட்டையோ இல்ல கல்லோ இருக்குன்னு பார்த்தா ஒன்னும் கிடைக்கல. அங்க போனா செத்து போன ஒரு கழுதையோட தாடை மட்டும்தான் அங்க இருந்திருக்கு. டக்குன்னு எடுத்தான் பாருங்க கையில. அப்பா ஏன்னா கைக்கு உறுதியா இருக்கும். அப்போ அந்த தாடை வந்து கைக்கு உறுதியா இருந்தது. அந்த தாடைய வந்து அவன் விடவே இல்லை. வச்சு அடின்னு பின்னி எடுத்து ஏறத்தால 1000 சொல்றாங்க, அதுக்கு மேல கூட அவன் கொண்டு குமிச்சிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, 1000 பேரை எத்தனை நேரமா அவன் அடிச்சு. இப்போ 1000 பேரை கொல்லணும்னா ஒருத்தனை அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்னாலும் நீங்க அதை மல்டிப்ளை பண்ணி பாருங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 3ல இருந்து 4 ஹவராவது ஆயிருக்கும். 4 மணி நேரம் ஓயாம சண்டை போட்டுருக்கிறான்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எப்படிப்பட்ட ஒரு வல்லமையா இருக்கும். அதே போலதான் நம்ம தாவீதுக்காரன் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துல கொன்னு கையில வந்து ஒட்டிக்கிச்சாமா. அப்படியே அந்த வாள் வந்து கையில ஃப்ரீஸ் ஆகி ஒட்டிக்கிச்சான். அவ்வளவு பேரை கொண்டு தீர்த்துருக்கு நான். இதுதான் வந்து ஆவி, தேவனுடைய ஆவி நம்ம மேல் இறங்குறப்போ இருக்கக்கூடிய வல்லமை. இது பழைய ஏற்பாடு. தேவனுடைய பிரசனம் இப்படியாக வெளிப்படுத்தப்படுகிறது. தேவனுடைய பிரசனம் அங்க இப்படியாக அதாவது போரின் நிமித்தமாக, ரத்த சிந்துதல் நிமித்தமாக, எதிராளிகளை அழித்து போடுகிற நிமித்தமாக இப்படி ஒரு பக்கம் வெளிப்படுத்தப்பட்டாலும், இன்னொரு பக்கம் மறுபக்கம் என்றால் 2வது நாளாகமம் எனக்கு உள்ள போறதுக்கு நேரம் இல்லைங்க. ஏன்னா அது என் மெயின் சப்ஜெக்டே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு விளங்கும். 2 நாளாகமும் 20வது அதிகாரத்தில் யெகோஷாபாத்தும் அவனோட ஜனங்களும் பார்ப்பீர்களானா 3 நாட்கள் சாக்காடை அணிந்து தலையிலெல்லாம் சாம்பலை போட்டுட்டு அவங்க துக்ககரமா அங்க வந்து ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கிறாங்க. அங்க யாருக்குமே சாப்பாடு இல்லை. அதாவது கால்நடைகளாகட்டும் குழந்தைகளாகட்டும் யாருக்கும் சின்ன பிறந்த குழந்தைக்கு பால் கூட இல்லை. செத்து போனாலும் போட்டு எனிவேஸ் நம்ம சாக தான் போறோம். ஏன்னா எதிராளிகள்லாம் வந்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, யூஎஸ், பிரிட்டன், அப்புறம் இன்னொரு நாடு பிரான்ஸ் 3 சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக வருதுன்னா முடிஞ்சு போச்சு, போரே முடிஞ்சு போச்சாங்க. ஒரு இந்தியா என்ன பண்ண முடியும்? சரி, இந்தியா கூட நல்லா இப்பெல்லாம் மிலிட்ரியில நல்லா பவர்ஃபுல் ஆயிட்டோம். நல்லா நம்ம நாட்டில் இருக்கிற மிலிட்ரி பவர்லாம் சரியான பவர். எதுக்கு எதிராக போறானுங்க இவங்க 3 பேருன்னு யோசிச்சு பார்த்துக்குன்னா, ஒரு சின்ன நாடு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான் வச்சுக்கோம், இருக்கிறதுலே குட்டி நாடு. அதை விட கீழே இருக்கிற நாடு வந்து வியட்நாமு, நம்ம சொமாலியா, இங்கெல்லாம் போறாங்க. இந்த 3 நாடு சேர்ந்து சொமாலியாவுக்கு எதிராக போறாங்கன்னா அது சொமாலியாவே சிரிப்பான், டே எதுக்குடா இவ்வளவு பேர் வர்றீங்க, நீங்க சொன்னாலே போதும், நாங்க வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணி ஒத்துக்கிறோம். கரெக்டுங்க. அந்த மாதிரி ஒரு போர். அந்த சங்கதி நடக்கிறப்போ யெகோஷாபாத்துக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கலாம் சொல்லி இருக்கிறார். அப்போ இவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அங்க அந்த வசனத்தை எல்லாம் வாசித்து பாருங்க. இடையில இவங்க தே ஸ்டார்ட் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப், ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க, பாடல்கள் பாட ஆரம்பிக்கிறாங்க, ஆண்டவரை போற்ற ஆரம்பிக்கிறாங்க. உங்களை போல ஒரு தேவன் இல்ல, வல்லமை படைத்தவர், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, ஆண்டவர் கரிசனம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் இரக்க சுவாபம் உள்ளவர், தயவு உள்ளவர்னு சொல்லிட்டு அவரை போற்ற அவர் எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டா, வல்லமையான ஆண்டவருடைய தேவ பிரசனம் இறங்கி வந்து தீர்க்க தரிசனமாய் அது வெளியே வருகிறது. ஒரு தீர்க்க தரிசி மேல அந்த பிரசனம் இறங்கணும்னா தீர்க்க தரிசனம் வெளியில வருது. நீ நாளை தினத்தில் என்னுடைய செயல்பாடை காண்பாய், நீ சும்மா இருப்பாய், நானே யுத்தம் செய்வேன், யுத்தம் என்னுடையது அப்படின்னா சொல்றார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அந்த வெளிப்பாடானது செயல்பட ஆரம்பித்தது. செயல்பட ஆரம்பித்தின மாத்திரத்திலே அங்க 3 ராஜாக்கள் வந்தானுங்க. இடையில எங்கேயோ கேம்ப்ல இருந்திருக்கிறானுங்க. அங்க ஏதோ குழப்பமாயி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு செத்து ஒரு பயம் அங்க உயிரோடவே இல்லை. பெரிய சேனையா வராங்க. இவங்கெல்லாம் போய் எல்லாம் எப்படிதான் வரான்னா, போருக்கு வரவன் எவனாவது தங்கம், வைதூரியம், ரத்தனம் இதெல்லாம் எடுத்துட்டு வருவானா? அவனுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறானுங்க. எடுத்துட்டு வர வச்சார் ஆண்டவர். எதுக்காக எடுத்துட்டு வந்தாலும் அவனுக்கும் தெரியாது. இங்க இஸ்ரவேல் ஜனங்க போய் பாக்குறாங்க, எல்லாம் கீழே விழுந்து கிடக்குறானுங்க, பொறுக்குன்னு இவனுக்கும் தெரியாது. அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தரித்திர கோலத்துல அடுத்த சோத்துக்கு வழி இல்ல. ஒவ்வொரு வயலும் ஒரே நாளுல பார்ப்பீர்களானால் அங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறி விடுகிறார்கள். இதுதான் தேவனுடைய பிரசனத்துடைய வல்லமை இப்படி கூட வெளிப்படும், தீர்க்க தரிசன நிமித்தமாக வெளிப்படும். சில நேரங்களில் ஆண்டவருடைய வல்லமை எப்படியாக வெளிப்படுகிறது என்றால், பழைய ஏற்பாட்டிலேயே தான் பேசிக்கிட்டு வரேன், அப்புறம் புதிய ஏற்பாட்டுக்கு போகலாம். ஏன்னா இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா, நீங்க இப்போ காயினை எல்லாருமே வந்து பெரிய நீதிமான் அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. நீங்க
நீதிமானா இருந்தவன் எப்படி வந்து பாவியாக மாறுகிறான் அப்படிங்கிறதுக்கு. பாவியா இருந்தவன் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீதிமான் ஆயிட்டார் காயின். இப்ப காயின் நீதிமானா இருந்தவர் எப்படி நீதிமானாக மாறினார்னு கேட்டா அவரோட சுயத்தினால் அல்ல, தேவனுடைய பிரசனத்துக்குள் கடந்து போகிறப்போ அங்க காரியங்கள் மாறுகிறது, சுவாபம் மாறுகிறது, தன்மை மாறுகிறது, பேச்சு மாறுகிறது, சொல் செயல்கள் எல்லாம் மாறுகிறது, சிந்தனை மாறுகிறது, நடவடிக்கைகள் மாறுகிறது, எல்லாம் மாறி போய் நல்ல ஒரு மனிதனா அழகா வந்துகிட்டு இருக்கிற என்ன பண்றான்னா புத்தி மாறி போய் he came out of the presence. இதை குறித்து இன்னைக்கு பேசுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். அந்த சொன்னேன்ல உங்களுக்கு ஒரே டைம்ல முடிக்கிறதுலாம் கஷ்டம். அது நம்ம போதனையின் ஸ்டைலே கிடையாது. சரி விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வரலாம். இதை தவிர வேற விதமா ஆண்டவருடைய பிரசனம் பழைய ஏற்பாட்டுல எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்குன்னு கேட்டா, செங்கடல் இரண்டாக பிளக்கக்கூடிய பிரசனம், 10 வாதைகள் நிமித்தமாக ஆண்டவராகிய பிரசனம் அந்த இஸ்ரவேல் கேம்ப்ல வந்து அங்க குடிதங்கி இருப்பதனால எந்த வாதையும் இவங்களை பாதிக்கல. இப்படியே நான் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். பிரசனம் வந்த மாத்திரத்தில் தான் இத்தனை நூல்களும் இத்தனை புத்தகங்களும் எழுதப்பட்டது. ஆவியானவருடைய பிரசன்னத்து நிமித்தமாக தான், தேவனுடைய ஆவியோட பிரசன்னத்து நிமித்தமாக தான் தீர்க்க தரிசனிகள் உருவானாங்க, தீர்க்க தரிசனம் உருவானது. ஐசியா புத்தகம் ஏதோ தானே இவர் உட்காந்து வானத்தை பார்த்து எழுதல, அது நாஸ்ட்ரடாமஸ் எழுதுனது. நாஸ்ட்ரடாமஸ்னு வந்து ஒரு உலகத்தால் அங்கீகாரப்பட்ட பெறப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் எழுதுனதும் அங்க வந்து நிறைவேற்றிட்டு தான் வருது. கென்னடி எல்லாம் செத்து போவார்னு ஏற்கனவே அங்க எழுதி வச்சிருக்காரு, கென்னடி பேரை குறிப்பிடாம. இந்திரா காந்தி அம்மையார் வந்து இங்க சுடப்பட்டாங்க, அவங்களோட இதெல்லாம் கூட அங்க எழுதி வச்சிருக்காரு. நான் ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோஸ் கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். அப்ப யாரு தான் அதெல்லாம் வெளிப்படுத்துறா? கண்டிப்பா ஆவியானவர் கிடையாது, கண்டிப்பா தேவனுடைய ஆவி கிடையாது, வேற ஆவியில இருந்து அவர் வந்து அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை எழுதுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அழிவின் பாதையில போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் பிசாசுக்கு தெரியும், எப்படி அழிக்கலாம் அப்படின்னு அவனும் பிளானை போட்டு வச்சிருப்பான்ல. சோ அதன் நிமித்தமாக அது எழுதியிருக்கப்படலாம். அவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி கிடையாது. ஏன்னா பிசாசு அசுத்தாவினால கூட இந்த தீர்க்க தரிசனங்களை வந்து சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா எப்படி அழிக்க போறான்னு அவன் பிளான் வச்சிருக்கான். ஏன்னா அது ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆயிற்று, எந்தெந்த காலங்கள்ல எந்தெந்த அழிவை கொண்டு வரணும்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அப்படிதான் அதை எடுத்துக்கணும். ஆனா தேவனுடைய ஆவி உடையவர்கள் எழுதப்பட்டக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் பாத்தீங்கன்னா தேவன் வந்து கரிசனை காட்டக்கூடிய, கிருபை காட்டக்கூடிய காரியங்களா தான் இருக்கும். இப்ப பேரழிவு வருவதற்கு முன்பே அங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். நினைவே மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். தீர்க்க தரிசனம், யோனா தீர்க்க தரிசி தேவனுடைய பிரசனத்தோட கலந்து போகிறார். எலியா மேல தேவனுடைய பிரசனை கடந்து வந்தப்போ அவர் கரங்களை கட்டிக்கொண்டு ஆகாப் ரதத்தை விட வேகமாக ஓடுகிறார். ஒரு ரதம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30-40 km/h ஸ்பீட்ல போகும், அடிச்சு கிளப்பிட்டு போகும். இவர் அதையும் தாண்டி ஓடுறார். யோசிச்சு பாருங்க, அது எங்க இருந்து, அது ஏற்கனவே ரதம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, இவர் மலையில இருந்து ஓடுறாரு அதை விட வேகமா. அதெல்லாம் அந்த மாதிரி தேவனுடைய பிரசனை வருகிறப்போ பல அற்புதங்கள் நடக்கிறது. அதே புதிய ஏற்பாடுல நீங்க தேவனுடைய பிரசன்னத்தை பார்ப்பீர்களானால் அங்கே தேவனுடைய பிரசனம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததுனால், இயேசு கிறிஸ்து பல காரியங்கள் தேவனுடைய ஆவி உடையவராக இருந்தார், தேவனாகவே இருந்தார், தேவனுடைய ஆவி உடையவராக இருந்தார். அதனாலதான் தண்ணீர் மேல் நடந்தார், கற்சாடியில் இருக்கக்கூடிய நீரை கனிரசமாக மாற்றினார். இப்படியெல்லாம் எத்தனை அவர் செய்யாத அற்புதங்களா! ஐயோ, அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 5% தான் இங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா யோவான் பக்தன் அங்க குறிப்பிடுகிறார், எழுதணும்னா அந்த உலகமே பத்தாதுன்னு அத்தனை பண்ணியிருப்பார். நான் 3 வருஷத்துல இவ்வளவுதான் அற்புதம் பண்ணியிருப்பாரா இயேசு கிறிஸ்து? ஐயோ, அவர் செல்லுகிற இடத்துல எல்லாம் அற்புதம் தான். சிலதை மட்டும் குறிப்பிட்டால் போதும். இதை வந்து நமக்கு டைஜஸ்ட், அதாவது ஜீரணம் பண்றதுக்கே நமக்கு ஒரு ஆயுள் பத்த மாட்டேங்குது. இதையே சரியா நம்ம ஆட்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க. குருடனுக்கு பார்வையை தந்தார், முடவனை நடக்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், ஊமைகளை பேச வைத்தார், மரித்தவர்களை எழும்ப செய்தார், சடலங்களை எழுப்பினார், மற்றும் குஷ்ட நோய்பட்டவர்களை எல்லாம் சுகமாக்கினார். என்னென்னமோ அற்புதங்களை செய்கிறார். அது மட்டும் இல்லாதபடி தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் எருசலேமை நோக்கி. மத்திய 24வது அதிகாரம் எதிர்காலத்தை குறித்தும் ஏதோ கடைசி நாட்களை குறித்தும் அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து எடுக்கப்பட்ட பின்பே தேவனுடைய ஆவியானவர்
இயேசு கிறிஸ்துவை போலவே ஒரு சாயல் படைத்தவர் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் தங்கி வாசம் செய்வார். அவருடைய பிரசனம் என்றென்றைக்கும் இருக்கும். இதுல என்ன வித்தியாசத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாடு மனிதர்கள் மேல பிரசனம் எப்போ வேணும், எப்போ அது இவங்களோட உதவி தேவைப்படுதோ அப்போ பிரசனம் டிசைட் பண்ணும். தேவனுடைய ஆவி அங்க தீர்மானம் எடுத்து இவர்கள் மேல வரக்கூடிய ஒரு காரியம். புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க, அந்த கண்ட்ரோல் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நீதான்ப்பா தீர்மானம் எடுக்கணும், நீ என்னோட எப்பவும் இருக்கணும், நான் உன்னோட எப்பவுமே இருக்கணும், 24 மணி நேரம் 365 நாட்களும் இருக்கணும்னு நீ நினைச்சீன்னா நான் இருப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு புத்திர சுவிகாரம் பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு பர்த் ரைட், எவ்வளவு பெரிய ஒரு கிருபை. பழைய ஏற்பாடுல அந்த கிருபை இல்லைங்க. அது மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பே ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கூட இல்லை. இட் வாஸ் a dark age that the world faced. ஒரு இருளின் காலம். அப்பொழுதுதான் எல்லாம் கூக்குரலிட்டு எழுப்புனாங்க, மெசேயாவை அனுப்புங்க, நீங்க உங்க தீர்க்கதரிசி அனுப்புங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி எவ்வளோ பக்தர்கள் அங்க எழுப்பின ஜெபத்தை நிமித்தமாக தான் ஓகே இப்ப காலம் கைகூடி வந்திருக்கிறது, மெசேயாவை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? எவ்வளவு பெரிய மா கிருபை தெரியுங்களா? பழைய ஏற்பாடுல ஆண்டவர் தீர்மானம் எடுத்து நான் இப்ப வருவேன்னா வருவாரு, அப்ப போவானா போயிடுவார், காரியத்தை முடிச்சுட்டு அவர் போயிடுவார். இங்க காரியத்தை முடிச்சுட்டு பை பை டாட்டெல்லாம் சொல்லிட்டு போக மாட்டார். ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்து குடி தங்கி நம்மில் ஒருவராய் மாறி, நீங்க எதை பாக்குறீங்களோ அதை அவர் பாப்பார் உள்ள இருந்து. அதனால பாக்குறத ஜாக்கிரதையா பாருங்க. அதனால்தான் இந்த உடலை கொண்டு துஷ்பிரயோகம் செய்யாதிருங்கள், இந்த உடல் உறுப்புகளை கொண்டு துஷ்பிரயோகம் செய்யாதிருங்கள் இந்த வேத வசனம். செய்கிறவனை கர்த்தர் தொலைச்சே போடுவார், அழிச்சே போடுவார்னு வேதம் 1 கொரிந்தியர் 3:17 சொல்லுகிறது. அவரை துக்கப்படுத்தாதிருங்கள் எபேசியர் 4:31 சொல்லுகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? அதனாலதான் பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஏன்னா பழைய ஏற்பாடுல தேவ ஆவி, இங்க தேவ ஆவியானவர் அவர் ஒரு பர்சனா மாறிவிட்டார். அது மட்டும் இல்ல, பழைய ஏற்பாடுல அந்த உறவானது செயல்பாடுகள் மத்தியில வரும் போகும். ஆனா இங்க அப்படி கிடையாது. நம்மில் ஒருவராய், குடும்பத்துல ஒருவராய் அவர் மாறுகிறார். குடும்பத்துல கணவன் மனைவி 2 பிள்ளைகள் இருந்தா அவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுதான்? 4. உலகத்தாவோட கண்கள்ல 4. ஆனா ஒரு ஆவிக்குரிய கண்கள்ல எவ்வளவுதான்? 5. 5வது நபராக அவர் இருக்கிறார். நீங்க அவரை என்ன வேணா சொல்லி கூப்பிட்டுக்கோங்க, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி. தம்பி கிடையாது, எல்லாத்துக்கும் அவர் அண்ணன் தான். மூத்த சகோதரன், இல்லைன்னா முதியவர், பெரியவர், நல்லவர், வல்லவர், இயேசு கிறிஸ்துவை போல இருக்கிறவர்னு என்ன பேர் வேணா கொடுத்துக்கோங்க. ஆனா சரியான பேர் என்னன்னு கேட்டா, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நண்பன், அருமையான ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப ஜென்டிலா, அதாவது என்ன தேவையோ ஒண்ணு அப்படியே வழிநடத்துவார். அதுக்குன்னு அவர் ஒரு மேஜிக் மேன் மாதிரி, அற்புத விளக்கு, அலாதின் அற்புத விளக்கை தேய்ச்சான என்ன பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்பான் பாருங்க. உடனே போய் எனக்கு நல்ல அழகான ஒரு பொண்ணை கொண்டு வா அப்படின்னு இந்த மாதிரி கேவலமான வேலைகளுக்கெல்லாம் நம்ம பிரயோஜனப்படுத்தக்கூடிய அவர் பேர் ஜின்னி. அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு படத்தை நாங்க பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய அந்த சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் நல்லா கார்ட்டூன் தான் பார்த்தோம். அதுல பார்த்தா அவன் பேரு ஜினி, பைல்வான் மாதிரி நிற்பான். அவன் ராஜா ஆகணும்னா உடனே ராஜா ஆயிடுவான் அவன். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு ஹோலி ஸ்பிரிட், அதாவது ஆவியானவருக்கு கொடுத்த பெயர் என்னதான்? ஜினி. எனக்கு இது வேணும் அது வேணும், அது கிடையாதுங்க அவரோட வேலை. அவருடைய வேலை யோவான் 14:26 எழுதியிருக்கு. இயேசு கிறிஸ்துவோடைய போதனைகளுக்குள்ள நம்மை வழிநடத்தி சென்று சரியான பாதை, சரியான தீர்மானம், சரியான வேலையை, சரியான ஜனங்களை சந்திக்கும்படி, சரியான இடங்களுக்கு செல்லும்படி நம்மை சரியான பாதையில் நடத்தக்கூடியவர். சரியான பாதையில ஒருவன் நடந்து போவான், சரியான காரியங்களை ஒருத்தன் செய்து கொண்டே இருப்பானால் ஒரு காலத்தில் அவன் மரித்து போவான். அதுக்கு பின்பே அவனுடைய இலக்கு எதுவா இருக்கிறது? பரலோகமாய் தான் இருக்க வாய்ப்பு. ஏன்? எல்லாத்தையும் சரியாய் செய்தவனுக்கு நியாய தீர்ப்புல என்னதான் கிடைக்கும்? அவனுக்கு ஜீவ கிரீடம் கிடைக்கும்னு வேத வசனம் யாக்கோபு 1:12 வெளிப்பாடு 20:15-20 சொல்லுகிறது. மத்தேயு 12:36 பிரசங்கி 12வது அதிகாரம் 14 நீங்க செய்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கை கொடுக்க வேண்டும். அப்ப கணக்கெல்லாம் சரியா வரும். ஏன் இப்படி பாதியில நடந்து போனவங்க கணக்குல எவ்வளவு மார்க் தான் வாங்குவான்? 100க்கு 100 வாங்குவான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு கேலி கூத்தாயிருச்சு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உஃப்னு ஊதுறா, 4 பேர் உழுவுறான் கீழே. கேலி கூத்தாயிருச்சு. அப்படி வராதுங்க வல்லமை. அது பழைய ஏற்பாடு வல்லமை. உங்க மேல இறங்கணும்னு கீழே உழுகிறது, இப்படி ஆடுறது, கையை தட்டுறது, சேர தூக்கி விசிறி அடிக்கிறது, ஒருத்தன் மேல ஒருத்தன் உழுகிறது, என்ன நான்சென்ஸ்!
அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. உதாரணத்துக்கு சொல்லட்டுமா, மேல் வீட்டறையில உட்காந்து இவங்க எல்லாம் ஜெபிச்சுட்டு இருந்தப்ப ஆவியானவர் இறங்கினாரு. எங்காவது காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் கீழே படுத்து உருண்டானுங்க, கையை தட்டுனானுங்க வேகமா, இப்படி போய் 10 அடி தள்ளி விழுந்தானுங்க, வல்லமா வந்து அடிச்சோன்னு இப்படி போய் விழுந்தானே. எலக்ட்ரிக் ஷாக்கா ஆவியானவர். ஒரு நபரா ஜென்டிலா மென்மையானவர்னு ஒரு பேர் இருக்குங்க அவருக்கு, மென்மையானவர். எலக்ட்ரிக் ஷாக்கு கொடுக்கல. எங்க எழுதியிருக்கு வேதத்துல? இல்லாததை ஏங்க இருக்கிற மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்றவங்க பின்னாடி ஏன் போய் எல்லாரும் வந்து அழிவன் பாதையை நோக்கி போறீங்க? இதை கேட்டா நாங்க பொல்லாதவங்களாயிருவோம். எங்கேயுமே எழுதலைங்க. ஆவியானவர் உள்ள வந்தா சுவாபம் மாறும்னு எழுதியிருக்கு வேதத்துல. உன்னுடைய சிந்தை மாறும் எழுதியிருக்கு வேதத்துல. உன்னுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் வேதத்துல. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போய் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்படுவாயின்னு 2 கொரிந்தியர் 5:17 3:17 எழுதியிருக்கு. தொண்டைகிளிய கத்துறான். இதை கேட்ட யாராவது திருப்பி அந்த கூட்டத்துக்கு போனீங்க, நரகாக்கினிக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சத்தியம் சொல்லப்பட்டாயிற்று. இது ஏன் சாபம் கிடையாது. இது உங்களுக்கு நீங்களே சாபத்தை தேடி போறீங்க. நான் யாரையும் சபிக்கல, வேதம் யாரையும் சபிக்கல. நீங்க தேடி போனீங்கன்னா உங்களுக்கு சாபம் அல்லது ஆசீர்வாதம், இது 2ல் 1 தான் கிடைக்கும். 2க்கு நடுவால ஒண்ணுமே கிடையாது. பரலோகம் அல்ல என்றால் நரகம். 2க்கு நடுவுல ஏதாவது இருக்கா? இல்ல. அந்த மாதிரி உட்டான்ஸ் விடுறவங்களும் இன்னைக்கு நிறைய பேர். 2க்கு நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குங்க, அதுல என்னென்னமோ இருக்கு தெரியுங்களா அப்படின்னா, போங்க கேட்டுட்டு போங்க, எல்லாம் போய் கீழே உழுங்க. அந்த பள்ளத்தாக்கு எங்கதான் போய் கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க? நரகத்துக்கு தான். சொங்கின்னு இப்படி சீசால போய் அங்க அந்த ஸ்விங்கில் போய் எங்க தண்ணிக்குள்ள, இந்த வண்டர்லாம் அந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்க விழுந்தாலும் தண்ணிக்குள்ளதான் வந்து கீழே விழும். அந்த மாதிரி உங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க. போங்க எல்லாம் விழுங்க. அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் உங்களை என்னை சிருஷ்டித்து இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து உயிரை கொடுத்து உயிர் தெழுந்து, அதுக்கு தானே இதெல்லாம் நடந்தது. பாருங்க, நீங்க நரகத்துக்கு போறதுக்கு அவருக்கு ரொம்ப ஆசை. எல்லா பழியை தூக்கி ஆண்டவர் மேலேயே போட்டுடுறாங்க. நீங்க அவர் என்ன கண்டுக்கவே இல்லை, அவர் எனக்கு இது செய்யல அது செய்யலன்னு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்காருங்க வேதத்துல. நீங்க ஒழுங்கா கண்ணை திறந்து படிச்சு நீங்க புத்திசாலியா நடக்கலன்னா அதுக்கு ஆண்டவரை பிளேம் பண்ணா என்ன அர்த்தம்? வேதத்துல இருக்கிற ரகசியங்களை நீங்க கண்டறியலன்னா அது யாரோட பிரச்சனை? சரி, கண்டுதான் அறியல, நாங்க சொல்றதே அது பொறுமையா கேட்கறீங்களா? அதுவும் கிடையாது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு அத்தியாயத்தை ரிலீஸ் பண்றோம். சில அத்தியாயங்களை பாத்தீங்கன்னா 2 பேர் தான் பார்த்தாங்க. அந்த 2 பேரு இன்னொரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணா அதுல ஒரு 5 பேர் பார்த்திருப்பான். இன்னும் 10 பேர் என்னென்ன கர்மத்தை எல்லாமே ஃபார்வர்ட் பண்றீங்களே, ஏன் இதை ஃபார்வர்ட் பண்ணா என்ன குறைஞ்சா போயிருவீங்க? நான் திட்டுறேன்னு நினைக்காதீங்க. அவங்களோட ரத்தம் உங்க கையில இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனோட ரத்தம் உங்க கையில இருக்கு. ஸ்டேட்டஸ்ல போடுங்க. ஃபார்வர்ட் பண்ணலன்னா பரவாயில்ல, அது மத போதனை ஆயிரும். பரவாயில்ல. கிறிஸ்துவங்கிறது ஒரு மதமே கிடையாது. சரி, நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போனா ஏகப்பட்ட காரியத்தை பேச வேண்டியதாயிரும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? தேவனுடைய ஆவிய உடையவன், தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடந்து போனவன் சும்மாவே இருக்க மாட்டான், தெரியுமா? சரி, பழைய சப்ஜெக்டுக்கு வரலாம், என்ன நேரம் முடிய போகுது. 16வது வசனம். Then Cain went out from the presence of the Lord. அவன் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே வந்தான். மறுபடியும் சிம்சோனுக்கு போறேன். தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு கடந்து போனான்னு அவன் போற இடம் எதுவா இருந்தது தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். சாம்சன் அண்ட் டிலைலா. படம் பேரு அதுதான். சாம்சன் அண்ட் லார்ட் கிடையாது. சாம்சன் அண்ட் பிலிஸ்டைன்ஸ் கிடையாது. பிலிஸ்தியர்களும் சிம்சோனும் கிடையாது. பிலிஸ்தியர்களும் தேவனும் ஆண்டவராகிய கர்த்தரும்னு கிடையாது. சிம்சோனும் டிலைலா. சாம்சன் அண்ட் டிலைலா படம், பழைய படம். அதுல ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அவரு பேர் மறந்துட்டேன். டார்சானா நடிச்சிருப்பாரு அவரு. அவரே தான் இதுலயும் நடிச்சாரு. ஏன்னா ரொம்ப தோற்றம் நல்லா இருக்கும். நல்ல படம், நல்ல சரியான அட்டித்தட்டி ஆக்ஷன் மூவியா இருக்கும். டிலைலா வீட்டுக்கு போயிடுவார். டார்லிங், நல்லா இருக்கியா டார்லிங், எங்கே நான் வந்து உன் மடி மேல படுத்துக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு. இந்த அம்மா கொஞ்சம் கடைசியில என்னாச்சு, மூஞ்சி முகரையெல்லாம் பேத்து கொண்டு போய் ஒரு சர்க்கஸ்ல ஒரு சின்ன குள்ளமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து மூக்குல பல்பு மாட்டிட்டு காமெடி வேலை பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஆட விட்டானுங்க பிலிஸ்தியனுங்க. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டான் பாத்தீங்களா? தேவனுடைய பிரசனத்தை விட்டு கடந்து போன மனுஷன். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, பழைய ஏற்பாடுல இருக்கிறவன ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தேவனுடைய பிரச்சனை இருக்கா இல்லையான்னு. ஏன்னு கேட்டா வரும் போகும், இல்ல பிரச்சனை அப்படின்னு வெளியில தெரிஞ்சு. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாடுக்குள்ள இருக்கிறவங்க ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. இருக்காரா இல்லையான்னு நீங்க அந்த பரிசோதித்து பார்க்கக்கூடிய காரியத்தை விட்டு விடுகிறீங்க. அதுக்குதான் உபவாச ஜெபம் தேவை, தின ஜெபம், டெய்லி பிரேயர்ஸ் தேவை. தினத்துக்கு நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும்.
அப்ப உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வருவார். அது ஏன்? பைபிள் சொல்லுகிறது, வேதம் வசனம் விருப்புறமும் கருக்குள்ள பட்டயம், அது பீறி கிழிக்குமாம் இருதயத்தை, ஆவியை கிழிக்குமாம். எபிரேயர் 4:12 எழுதியிருக்கு. அதனாலதான் வேதத்தை நீங்க ஸ்டோரி புக் மாதிரி வாசிக்க கூடாது, ஒவ்வொரு நாள்ல வாசிக்க. அப்போ ஆவியானவர் செயல்பட்டு உங்களுக்கு சொல்லுவாரு உள்ள இருக்கிறாரா இல்லையான்னு. அப்ப அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அது மட்டும் இல்ல, சில செயல்பாடுகள் பாருங்க, நீங்க செல்லுகிற இடம், நீங்க பாக்குற மக்கள், நீங்க எந்த கூடுகையில போய் நீங்க அதிகமா இருக்கீங்க, எதுல அதிகமா நாட்டம் இருக்கு, பணத்திலேயே. இந்த செக்லிஸ்ட் எல்லாம் வேதத்துல அருமையா தந்திருக்கு. நாங்களும் எவ்வளோ போதனைகள் அதை சொல்லிக்கிட்டே தான் வரோம். வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. எதையாவது எவனாவது பத்தி புறணி பேசிட்டே இருக்கு. கண்டிப்பா ஆவியானவர் இல்லைங்க உங்களுக்குள்ள. பிசாசோடைய வலிமையில நீங்க தாக்கப்பட்டு இருக்கிறீங்க. போங்க, உங்களுக்கே தனியா ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் வைக்கணும் முதல்ல. இந்த மாதிரி செக்லிஸ்ட் எல்லாம் இருக்கு, ஏகப்பட்டது. புதிய ஏற்பாடு ஜனங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்? அதில் தேவையில்லைங்க. நாங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். என்ன முட்டாள்தனமான போதனை! முழுக்க ஞானஸ்தானம் குறித்து நான் ஏற்கனவே சொல்லிட்டு தானே வந்துட்டு இருக்கேன். முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டா உடனே பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் கிடைச்சிருமா உங்களுக்கு? பாஸ்போர்ட் அடிச்சு இந்தா, அப்படி என்ட்ரி பாஸ், நீங்க ஃபிளைட் ரெடியா இருக்கு, நீங்க எப்ப வேணா மறிச்சா ஃபிளைட்ல ஏறிக்கலாம், கொண்டு போய் உங்களை விட்டுருவாங்கன்னு. முட்டாள்தனமான போதனை. அது ஒரு அடையாளம். நான் என்னுடைய பிற பாவங்களுக்கெல்லாம் நான் மறித்து நான் புதிய சிருஷ்டியா எழும்பியிருக்கேன். அதுக்கப்புறம் நீ எப்படி வாழ போற, அதை குறித்து தான், அதை கணக்கில் வைத்து தான் நீ பரலோகத்துக்கு போவே மாட்டியான்னு அங்க எழுதப்படும். சரி, நேரம் போயிட்டு இருக்கு. And dwelt in the land of Nod on the east of Eden. இந்த நாட் என்கிற தேசம் தான் என்ன? சரித்திரம் சொல்லுகிறது, நாடு என்கிற தேசம் பார்ப்பீர்களானால் நிறைய விதமான அந்த பாகால் வழிபாடுகளுக்குள் தள்ளப்பட்ட ஒரு இதுல இருந்தது. அடுத்த அத்தியாயத்துல நம்ம அதை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த வசனத்துக்கு போகலாம். நேரம் கடந்து போயிடுச்சு. அதனால நம்ம இந்த அத்தியாயத்தை இதோட நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்துவோம். ஆண்டவராகிய தேவனே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி. பல காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீர். போதனைப்படி எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க, தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. உலக ரட்சிப்புக்காகவும் மற்றும் உங்களை அண்டை சகோதரர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 இதைத்தான் சொல்கிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் முறையிடுங்கள். உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். தேவனுடைய சித்தத்தின்படி வாழ நீங்க ஒவ்வொரு நாளிலும் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.